السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோடு மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நம்ம எல்லாம் படிப்பினை தரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில சம்பவங்களை நாம் தொடர்படியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஒவ்வொருவரும் நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், இந்த சம்பவத்தினுடைய இறுதியில் நாங்கள் இதனுடைய வீரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்மை மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடைய வைக்கக்கூடிய ஒரு பண்புதான் இந்த சம்பவத்தில் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய ஒரு பண்பு. நான் என்னதான் அமல்கள் செய்தாலும் எனக்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. நான் அமல்கள் செய்வதனால் நான் மிகப்பெரிய ஒரு நபர் என்று நான் என்னை எண்ணிக்கொள்வேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: கான ரஜுலானி ஃபீ பனி இஸ்ராயீல். பனி இஸ்ராயீல், அந்த பனி இஸ்ராயீல் அந்த சமூகத்தில் இரண்டு நபர்கள் இருந்தார்கள். முத்தாஹியைன். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உற்ற தோழர்கள். இரண்டு நபர்களுமே உற்ற தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள். அந்த இரண்டு நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள்: ஃபகான அஹதுஹுமா யுக்னிம். அந்த இரண்டு நபர்களில் ஒருவர் பாவம் செய்யக்கூடியவர், பாவம் செய்து கொண்டே இருப்பார். அதே நேரத்தில் வல் ஆகரு முஜ்தஹிதுன் ஃபில் இபாதத்தி. அல்லாஹ்வை வணங்குவதில், வணக்க வழிபாடில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர். இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் பனி இஸ்ராயீலுடைய அந்த காலகட்டத்தில். இரண்டு நபர்கள், ஒருவர் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர், மற்றொரு நபர் அதிகமாக பாவத்திலேயே மூழ்கி கிடைக்கக்கூடிய ஒருவர். இரண்டு நபர்களும் உற்ற தோழர்கள், இருவர்களும் நல்ல ஒரு நண்பர்கள். فَكَانَ لَا يَزَالُ الْمُجْتَهِدُ يَرَى الْآخَرَ عَلَى الظَّنِّ. என்ன நடக்கிறது என்று சொன்னால்,
இந்த நன்மை செய்யக்கூடிய இந்த நல்லடியாராக இருக்கிறாரா இல்லையா? இவர் எப்போ பார்க்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் பார்ப்பாரோ தனது நண்பனை பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு பாவத்தில் அவன் இருக்கக்கூடியதான் பார்ப்பார். இந்த நல்லடியார் பார்க்கும் போதெல்லாம் தனது நண்பன் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்திருப்பான். இவர் பார்க்கிறார். பார்க்கும் சமயமெல்லாம் அப்படிதான். அப்போதெல்லாம் இந்த தொழக்கூடியவர், நன்மை செய்யக்கூடியவர், தனது நேரத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய இந்த நண்பர் சொல்வார், எப்பா உனது பாவத்தை குறைத்துக் கொள், உன் பாவத்தை குறைச்சிக்க, அதிகமா பாவம் செய்யாத என்று சொல்லுவார். குறைச்சிக்க, நீ அதிகமா பாவத்தில் திகழ்த்து கிடக்கிற, அதை செய்யாத செய்யாத என்று சொல்வார். இப்ப அந்த பாவம் செய்யக்கூடிய நபர் சொல்லுகிறார், என்னையும் எனது இறைவனையும் நீ உற்று, எனக்கு என்ன, நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ என்ன, என்னை கண்காணிப்பதற்காக வேண்டியே நீ அனுப்பப்பட்டாயா? நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறது பார்ப்பதற்காகவே நீ அனுப்பப்பட்டாயா? என்னோடு நட்புறவு கொண்டது இதை நீ சொல்வதற்காக மட்டும்தானா? உனக்கு வேறு வேலையே இல்லையா என்று கடிந்து பேசக்கூடிய அந்த சமயத்தில் இப்போ அந்த நன்மை செய்யக்கூடிய நபர், நன்மை செய்யக்கூடிய நபர் நன்மை தானே சொல்லுகிறார், தப்பு செய்யாத, அதிகமா தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற, பார்க்க நேரமா ஏதாவது ஒரு தவறுல விழுந்து கிடக்கிற, பாவத்தில் விழுந்து கிடக்கிற, செய்யாதப்பா என்று சொன்னது குத்தமா? அதற்கு எடுத்தறிந்து பேசுறானே, எனது நண்பன் இப்படி பேசுகிறான் என்று கோபம் தலைக்கு ஏறியவுடன் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, சொன்னால் அதை நீ திருத்திக் கொள்ளாமல் எதற்கு என்று சொல்றேன்னு எடுத்தறிஞ்சு பேசுற, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அல்லது என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லது இந்த வார்த்தையும் சொல்லுகிறார், லா யுதுஹிலுக்கல் லாஹு ஜன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான், நுழைய வைக்க மாட்டான். லா யுதுஹிலுக், அல்லாஹ் உன்னை நுழைய வைக்க மாட்டான், நீ அதுக்குள் நுழைய முடியாது, அல்லாஹ் உன்னை உள்ள போக வைக்க மாட்டான், சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் உன்னை போக வைக்க மாட்டான், நீ நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். கோபம், இப்படியே நடந்தால் நீ இப்படிதான் போவ, அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்குள் நுழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதற்கு பிறகு அந்த இரண்டு நபர்களுடைய உயிரையும் அல்லாஹ் ஒரு நாள் கைப்பற்றுகிறான். இரண்டு நபர்களும் மரணித்து விட்டார்கள், அல்லாஹ் கைப்பற்றுகிறான். பிறகு அல்லாஹ் அந்த இரண்டு நபர்களையும் ஒன்று கூட்டுகிறான். இருவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அந்த நன்மையிலேயே ஊறி போன நபர், அதிகமாக நன்மை செய்வதிலேயே இபாதத்திலேயே தனது நேரங்களை கழித்த நபர், அவரிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், அகுந்த நீ ஆலிமின், என்ன உனக்கு முக்காலமும் தெரியுமா, எல்லாமே உனக்கு தெரியுமா, எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா, என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது, நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாம் உனக்கு தெரியுமா? எனது சக்தியிலிருந்து ஏதாவது சக்தி உனக்கு இருக்கிறதா? நான் என்ன தீர்ப்பு கொடுப்பேன், நான் என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியுமா? ஏன் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான், நீ நரகத்துக்குத்தான் போவாய், உன்னை அல்லாஹ் சோனத்துக்குள் விடமாட்டான் என்று சொன்னியே, உனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய சக்தியிலிருந்து ஏதாவது சக்தி உன்கிட்ட இருக்குதா? அல்லது முக்காலத்தையும் என்ன நடக்கும், என்ன நடக்கிறது எல்லாத்தையும் அறிந்தவனா நீ என்று அல்லாஹ் கேள்வியை கேட்கிறான். கேள்வி கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபகாலலில்
முக்னிம், பாவம் செஞ்சவனை பார்க்கும் போதெல்லாம் பாவம் செய்தவனாக பார்த்தோமா இல்லையா? அந்த நபரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இத்ஹப், நீ போ, நீ சொர்க்கத்துக்கு போ. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. பாவம் செய்தவன் தான், நீ சொர்க்கத்துக்கு போ. இத்ஹப் ஃபதுகுல், உள்ள நுழைஞ்சிரு, ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போயிடு. பி ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத்தின் காரணமாக சொர்க்கத்துக்கு போ. முடிஞ்சு போச்சு. உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், என்னுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீ சொர்க்கத்திற்கு போ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவம் செய்த அடியானை சொர்க்கத்திற்கு போ என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டு ஃபகால லில் ஆஹர், அந்த பாவம் செய்தவனை நீ நரகத்திற்கு தான் போவாய் என்று சொன்ன நபர், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்ன நபர், அல்லாஹ் உன்னை சுவனத்திற்கு நுழைக்க மாட்டான் என்று சொன்ன நபர், அவரிடத்திலே பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்ஹபூ பிஹி இலன் நார், உன்னை கொண்டு போய் நரகத்தில் போடுங்க. முடிஞ்சு போச்சு. உன்னை கொண்டு போய் நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதின் 8275வது ஹதீஸாகவும் ஸஹீஹுல் ஜாமி' என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் 4455வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியது என்னவென்று சொன்னால், என்னதான் நாங்கள் அமல்கள் செய்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான் பெரியது. அல்லாஹுடைய ரஹ்மத்து தான் பெரியது. நான் 5 வேளை கரெக்டா தொழுகிறேன், எல்லா சுன்னத்துகளையும் தொழுகிறேன், மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கிறேன், என்னுடைய நன்மையின் காரணமா நான் சோழத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம். நான் என்னதான் அமல்கள் செய்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அந்த கர்ம பார்வை என்று இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கும். அதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். ஆக இதில் நாம் மேலும் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நான் தொழுகிறேன், நான் இபாதத் செய்கிறேன், சரியான பள்ளிக்கு வருகிறேன் என்பதற்காக வேண்டி சரியான முறையில் வராததை போன்று இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் அதிகாரம் செலுத்துவதை போன்று, அவரை இழிவாக கருதுவதை போன்று அவரிடத்தில் மட்டம் தாக்கி பேசக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பள்ளினா என்னன்னு தெரியுமா, போயிருக்கியா? ஏன்னா இவர் 5 வேளை பள்ளிக்கு போறாரா? பள்ளினா என்னன்னு தெரியுமா உனக்கு? வாங்க சொல்லுவாங்களே, தொழுவு போயிருக்கிறியா, மலைக்காச்சும் ஒதுங்கி இருக்கிறியா? அவர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்வதற்காக வேண்டி இஹ்லாசான முறையில் அவர்களுடைய உள்ளத்தை உணர்த்துவதற்காக பேசுவது என்பது வேறு. நான் தொழுகிறேன், நான் இபாதத் செய்கிறேன் என்ற அந்த பெருமை அடித்துக் கொண்டு அவர்களிடத்திலே மட்டம் தாழ்த்தி அவர்களை இழிவுபடுத்துவது என்பது வேறு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஒருவனை பார்த்து நீ சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட கிடையாது. அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒருத்தரை பார்த்து இவர் காஃபிர், இவர் இறைநரை நிராகரிப்பாளர் என்று சொல்வது, ஒருவரை பார்த்து நீங்கெல்லாம் முழுக்க முழுக்க வழிகேடு என்று சொல்லி அவரை முத்திரையிட்டு உலகெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது என்று அவரை முழுக்க முழுக்க அவருடைய நன்மைகளை நாம் பாலடிக்கும் வண்ணமாக பேசுவது, எதுவாக இருந்தாலும் வழிகேட்டில் இருக்கக்கூடியதாக இருந்தால் அது வழிகேடு என்று சுட்டி காமிக்கலாம். பாவம் செய்தார் என்று சொன்னால் அது பாவம் என்று சுட்டி காமித்து நேர்வழிக்கு அழைக்கலாம். ஆனால் இந்த பாவம் உன்னை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து விடுவப்பா, இதை செய்யாதே என்று எச்சரிக்கை செய்யலாம். ஆனால் தீர்ப்பளிப்பது என்பது நமது கரத்தில் கிடையாது. நான் யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது. உனது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நீலாம் என்ன இவ்வளவு பாவம் செய்யற, தொழுகிற உன் தொழுகை நல்லா ஏற்றுப்பானா? அது என்னுடைய கையில கிடையாது. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களில் நாம் இதில் கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நன்மைகள் செய்வது மாத்திரமல்ல, அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு நன்மைகள் செய்கிறோமோ அல்லாஹ் அவர்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தான அந்த பார்வையை, கருணை பார்வையை என் மீது காட்டு. அதை விட்டு நாம அமல் செய்யறேனே, 5 வேளை தொழுகிறேன், தஹஜ்ஜுத் தொழுகிறேன் என்று நன்மையில் பெருமை அடித்தால் நாளை மறுமையில் கேள்விக்குறியாக விடும் ஒட்டுமொத்த நன்மைகளும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் அந்த நன்மைக்கு கூலி கொடுப்பது யாரு? நன்மையா? நன்மை தானாக நம்மளை சோனத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறதா? அந்த நன்மைக்கு அல்லாஹ் கூலி கொடுத்தால் தான் சோனத்துக்கு செல்ல முடியும்.
ஆனா எவ்வளவு நன்மை செய்கிறதோ அந்த நன்மைக்கான கூலி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. ஆக அதை நாம் வைத்துக் கொண்டு இவ்வளவு நன்மை செய்யறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு மமதையில நாங்கள் வாழ்ந்துட கூடாது. அல்லாஹ்வுடைய கருண பார்வை வேணும், அல்லாஹ்வுடைய கருண பார்வை வேணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க வீங்க தொழுவார்கள். நம்ம வரலாற்றுல ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், கால் வீங்க வீங்க தொழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? முன்பின் பாவங்கள் அல்லாஹ்வுடைய மன்னித்து இருக்கிறார், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை நாங்கள் கவனிக்க வேண்டும். அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் என் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளாடியானாக இருக்க வேண்டாமா? அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அடியாளாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதிகமாக அமல் செய்வதோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய கருண பார்வை நம் மீது பட வேண்டும் என்பதற்காகவும் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் நான் பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடிய பெரிய ஒரு ஆவிதாக காமிக்கப்பட வேண்டும், மிகப்பெரிய ஒரு ஆளாக நான் பார்க்கப்பட வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாளை மறுமையில் கை சேரும். அதே நேரத்தில் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை சொல்லி நாம் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும், நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். பாவத்தை பாவம் என்று சுட்டி காமித்து அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டுமே தவிர அவருக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக மக்களை இழிவாக கருதுவது, அவர்களை மட்டம் தட்டுவது என்பது ஆக மோசமான ஒரு பண்பு என்பதையும் இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. யாரெல்லாம் பாவத்தில் வீழ்ந்து கிடப்பார்களோ அவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிவந்து அவர்கள் தூய்மை அடைந்தவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நேரான வழியில் செல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தந்தருவானாக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். எதை கேட்டும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை இனிமாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.